அரசாங்கத்தின் திறமையின்மையும் அரசாங்கத்தின் அந்த திருட்டு கொள்கையும் இப்போது தெளிவாக தெரிகிறது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த அரசாங்கத்தின் திறமையும் இந்த அரசாங்கத்தின் இயலாமையும் அதிலிருந்தே புரிகிறது. பணப்பையை அவர்களே திருடிவிட்டு வேறொருவரை காண்பித்து இதோ திருடன் என்று கூறுகின்ற விதியாக அரசாங்கத்தின் நிலைமை மாறியுள்ளது. இந்த கொள்ளை இப்பொழுது அரசாங்கத்திற்கு எதிராக திரும்பியுள்ளது. ஏனெனில் அரசாங்கம் இவ்வளவு காலமாக செய்தது இதுதான். தனது திருட்டை மறைக்க மற்றவர்களை திருடர் என்று சொன்னார்கள். இன்று நாடு மட்டுமல்ல முழு உலகமுமே இது தொடர்பில் அறிந்துள்ளது. அரசாங்கம் ஒருபுறம் துறைமுகம் வழியாக 323 கொள்கலன்களை கடத்தியது. தரமற்ற நிலக்கரியை கொண்டு வந்தது. உலகிலேயே அதிக விலை கொடுத்து மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றினை வாங்கிய நாடாக வரலாற்றில் இடம் பிடித்தது. அதுவும் மத்திய கிழக்கு நெருக்கடி நிலவும் காலப்பகுதியில் அதிக கமிஷன்களை கொடுத்து அதிக விலைக்கு மசகு எண்ணெய் வாங்கிய நாடாக மாறியது. இப்போது தனது நிதியமைச்சின் கணக்கிலிருந்து பணம் திருடப்பட்டுள்ளதாக கூறுகிறது. ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறுகிறது. உலகத்தில் எந்த நாட்டிலாவது இப்படிப்பட்ட விடயங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றதா? இது எவ்வாறு நடந்திருக்கிறது என்றால், ஹேக் செய்தவர் தொலைபேசி மூலம் அழைப்பினை ஏற்படுத்தி நான் இப்போது உங்களது கணக்கை ஹேக் செய்ய போகிறேன், தயவு செய்து இந்த கடிதங்களில் கையெழுத்திட்டு அனுப்புங்கள் என்று கூறியது போன்று இருக்கின்றது. இது ஒரு ஹேக்கிங் கிடையாது, இது ஒரு மோசடியாக இருக்கிறது. இதற்கு அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும். நிதியமைச்சின் செயலாளர் பொறுப்பு கூற வேண்டும். ஜனாதிபதி நிதி அமைச்சர் என்ற ரீதியில் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். அத்துடன் இது தொடர்பான தமது நிலைப்பாட்டை நாட்டுக்கு தெளிவாக கூற வேண்டும். இதுவரை ஏன் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவில்லை? ஒரு சமயம் சொல்கின்றார்கள் ஹேக்கர்கள் ஒளிந்திருப்பதாக. திருடனை 4 மாதங்கள் வீட்டுக்குள் வைத்துக் கொண்டு சோதனை செய்யாமல் அவர் ஒளிந்திருப்பதாக கூறுகின்றார்கள். இனியும் இந்த நாட்டு மக்களுக்கு பொய் சொல்ல முடியாது. ஒரு புறம் மக்களின் வரிப்பணம், மறுபுறம் வெளிநாடுகளில் பணிபுரியும் மக்கள் அனுப்பும் அந்நிய செலாவணி என அனைத்தும் இந்த கணக்கில் தான் உள்ளன. இவற்றை கூட பாதுகாக்க முடியாவிட்டால் இவர்கள் ஆட்சி செய்து என்ன பயன்? வீதி அபிவிருத்தி அதிகார சபை கூறுகிறது தமது ஒப்பந்த நிபந்தனைகளுக்கு 2 முறை பணம் செலுத்தியதாக. பல மாதங்களாக பணம் செலுத்தப்படாத பல நிறுவனங்கள் உள்ளன. ஆனால் சில நிறுவனங்களுக்கு 2 முறை பணம் செலுத்தப்பட்டுள்ளது. இது இந்த அரசாங்கத்தின் திறமையின்மையும் ஊழலையும் காட்டுகின்றது. இந்த நாட்டு மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல், பொருளாதாரத்தை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் அரசாங்கம் தனது கொள்ளையடிப்பையும் ஊழலையும் மோசடியும் செய்து கொண்டிருக்கின்றது என பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார்.